அருமை தமிழ் நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழும் திராவிட பற்றாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று திராவிட பொழில் என்ற அரசியல் சார்பற்ற திராவிட பண்பாட்டை கோட்பாட்டுகளை விளக்கும் ஆராய்ச்சி பதிப்பாக 3 மாதத்திற்கு ஒரு முறை வரும் ஏடாக 4 ஆண்டுகள் நடத்தி வருகின்றார்கள் பெரியார் பணியமை பல்கலைக்கழகத்தினர். இது அரசியல் சார்பற்றது. திராவிட சித்தாந்தத்தை, பண்பாட்டை, அடிப்படையை விளக்கும் ஆராய்ச்சி பதிப்பு. இதில் பலர் பல விதமான கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார்கள். நாங்கள் ஒவ்வொரு இதழிலிருந்து 2 கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அதை ஆராய்ந்து எழுதியவர்கள் அவருடைய கருத்தை சொல்லுமாறும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். இதன் தேவை என்னவென்றால், இன்று திராவிடம் என்றால் என்ன என்று புரியாதவர்கள் பலர் இருக்கின்றார்கள். திராவிட கோட்பாடுகளை அறியாதவர்கள் இருக்கின்றார்கள். இந்தியா என்றால் அவர்கள் பேசும் கீதை என்று சொல்கிறார்களே தவிர திருக்குறளை யாரும் சொல்வதில்லை. கீதை ஒரு கொலைகார நூல். ஒருவன் தன்னுடைய உறவினர்களை கொல்ல மறுக்கின்றான். போர் நடக்கும் இடத்திலே அவனை ஏன் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய நூல். அதில் 1000 கருத்துக்கள். அதை உலகிலே பெரிய இந்திய பண்பாடு என்று பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகெங்கும் வாழும் அனைவருக்கும் பொதுவான திருக்குறளை எடுத்துச் சொல்ல மறுக்கிறார்கள். திராவிட பண்பாட்டை எடுத்துச் சொல்ல மறுக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த இதழ் தொடங்கப்பட்டது. அதை நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வோம். இன்றைய நிகழ்வில் 2 கட்டுரைகள் ஆராய்ச்சி செய்யப்பட இருக்கின்றன. முதல் கட்டுரையை எழுதியவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்வார் முனைவர் நேரு அவர்கள். நேரு அவர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர்தான். ஒரு பொறியியல் வல்லுநராக பிஎஸ்என்எல் வேலை செய்துவிட்டு ஓய்வு பெற்று முழு நேர பணியாக திராவிட கருத்துக்களை வெளியே சொல்லி எழுதி வரும் எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், செயலாளர். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த செயல் தான் முக்கியம். மற்றதெல்லாம் சும்மா வெறும் பேச்சும் வெறும் எழுத்தும் சரியில்லை. அவர் பல நூல்கள் எழுதியிருக்கின்றார். அவர் நூலை வெளியிடும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அதை அவர்கள் அன்னையார் அங்கே இருந்து மகிழ்ந்தார்கள். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி மதுரையிலே. இப்பொழுது அவரை அழைத்து நிகழ்ச்சியை தொடங்குமாறு உங்கள் சார்பிலே, பெரியார் பன்னாட்டமைப்பின் சார்பிலே அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா நேரு, உங்களது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். கேக்குதா ஐயா? நல்லா கேக்குது, பேசுங்க. திராவிட பொழில் இதழ் என்பது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தினுடைய புரவலர், திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களால் முன்மொழியப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் தொடங்கி தொடர்ச்சியாக அந்த இதழ்கள் என்பது வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இதழ் வெளிவந்து அது மற்றவர்களால் வாசிக்கப்படுகிற பொழுது நம்முடைய பெரியார் பன்னாட்டு அமைப்பு சார்பாக அந்த இதழ் குறித்து தொடர்ச்சியான நம்முடைய அந்த ஆய்வரங்க கூட்டங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட பொழில் இதழ் என்பது ஏப்ரல் டு ஜூன் 2025 என்ற அந்த இதழை இன்றைக்கு நாம் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு முறை 5 கட்டுரைகளையும் எடுத்து நாம் அந்த ஆய்வினை செய்த பொழுது அதற்கு நேரம் என்பது சரியாக இல்லாததால் அந்த 5-6 கட்டுரைகளில் 2 கட்டுரைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக நாம் இப்படி அந்த ஆய்வு அரங்குகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான அடித்தளமாக பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய இயக்குனர் ஐயா மருத்துவர் சோமயிலங்கன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்விற்கு அடித்தளமாக இருக்கிறார்கள். ஒரு இளைஞரை போல பெரிய உற்சாகத்தோடு நம்மை போன்றவர்களை பாராட்டுவதோடு தொடர்ச்சியான அந்த இதழ்கள் வெளிவருவதற்கும் மற்ற ஆளுமைகள் ஐயா நம்முடைய பிரபாகரன் போன்ற உலகம் அறிந்த ஆளுமைகளை எல்லாம் அழைத்து அவர்களிடம் கட்டுரை வாங்கி அதை நாம் வெளியிடுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே அந்த வகையில் திராவிட பொழில் ஆசிரியர் குழுவின் சார்பாக பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்காவிற்கு முதலில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை, எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த இதழில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கூடிய 2 கட்டுரைகள், முதல் கட்டுரையாக ஐயா முனைவர் அழகுச்செல்வம் அவர்கள் எழுதிய மனித மாண்புகள் வளர்க்கும் மரபு கலைகள் என்ற கட்டுரையை நாம் தமிழ் கட்டுரையை எடுத்திருக்கிறோம். அடுத்ததாக ஆங்கில கட்டுரையில் நம்முடைய டாக்டர் ஆர் பிரபாகரன் அவர்கள் இருக்கக்கூடிய வள்ளுவர்ஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் குட் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுரை, இந்த 2 கட்டுரைகளையும் இன்றைக்கு ஆய்வுக்கு நாம் உட்படுத்த இருக்கிறோம் என்பதை சொல்லி, நம்முடைய மனித மாண்புகள் வளர்க்கும் மரபு கலைகள் என்ற அந்த கட்டுரையை பற்றி நம்முடைய தோழர் மாரி கருணாநிதி அவர்கள் பகுத்தறிவு கலைத்துறையினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு தோழர், ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர். அது மட்டுமல்ல, களத்திலே நின்று நம்முடைய இயக்க பணிகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான தோழர் நம்முடைய கருணாநிதி அவர்கள். தீவிர பெரியாரியல் களப்பணியாளர். அவர் ஒரு ஆசிரியராக இருப்பதால் மாணவர்களை கொள்கை சார்ந்து எழுத்தாளர்களாக, பேச்சாளர்களாக, கலைஞர்களாக வார்த்தெடுப்பதில் அக்கறையோடு தொடர்ந்து பணிபுரியக்கூடியவர். ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த மாணவர்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைகிறது. தமிழ்நாடு கற்றோர் பாசறை என்ற அமைப்பினால் மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு விருதினை பெற்றவர். தொடக்கம் என்ற திரைப்படத்தின் வழியாக இயக்குநராக அறியப்பட்டவர். கழகத்தின் கலைஞர் என்று நம்முடைய கவிஞர், திராவிடர் கழக துணைத் தலைவர் ஐயா கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களால் பாராட்டப்பட்டவர். இது மட்டுமல்லாது, தொடர்ச்சியாக பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய அந்த கூட்டங்களில் மிக ஊக்கத்தோடு பங்கேற்று எங்களை போன்றவர்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தோழர். இன்றைக்கு அவர் நம்முடைய அழகுச்செல்வம் ஐயா எழுதிய அந்த கட்டுரையினை இப்பொழுது மதிப்புரை செய்வதற்காக அவரை அழைக்கின்றேன். வாருங்கள் கருணாநிதி. அனைவருக்கும் மாலை வணக்கம். பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்கா நடத்தக்கூடிய திராவிட பொழில் இதழாய்வு நிகழ்வில் இன்றைக்கு ஒரு கட்டுரையை ஆய்வு செய்யும் வாய்ப்பு எனக்கு வழமைக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி பெருக்கோடு உங்கள் முன் நான் இந்த கட்டுரையை ஆய்வு செய்ய விரும்புகின்றேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா சோம இளங்கோவன் அவர்களுக்கும், தொடக்க உரையாற்றி அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேரிய பண்பாளர் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய தலைவர் ஐயா நேரு அவர்களையும், நிகழ்வுகளிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, கற்பித்தல் முறைகள் என்று இந்த உலகம் பல்வேறு முறைகளை வைத்திருக்கிறது. விளக்கம் சொல்லி நடத்தக்கூடிய முறை, விதிமுறை முறை, இவையெல்லாம் தொடங்கி இன்று பல்வேறு விதமான கற்பித்தல் முறைகள் வந்துவிட்டது. குறிப்பாக செயல்வழி கற்றல், அதை தாண்டி இன்றைக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டு கற்பித்தல் என்பது ஒரு தொழிலாக, இன்னும் குறிப்பாக நவீன டெக்னாலஜிகளை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி கற்பிக்கும் முறையாக இன்றைக்கு மாறி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கக்கூடிய இந்த கற்பித்தல் முறையில் ஆசிரியர் மைய கல்வியாக இருந்த ஒரு கல்வி முறை இன்றைக்கு மாணவர் மைய கல்வி முறையாக மாறி இருக்கிறது. மாணவர் மைய கல்வி முறை என்பதை விட குழந்தைகள் மைய கல்வி முறையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. மாணவர்களை மையப்படுத்தி கற்பிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எத்தனையோ கோட்பாடுகள் இன்றைக்கு கல்வியில இருக்கிறது. நடத்தையில் கோட்பாடு, ஆக்க நிலையத்தில் கோட்பாடு, முயன்று தவறி கற்றல் கோட்பாடு, கெஸ்டார்ட்டின் முழுக்காட்சி கொள்கை, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். பல்வேறு கற்பித்தல் கோட்பாடுகள் இருக்கிறது, கற்றல் முறைகள் இருக்கிறது, கற்பித்தல் முறைகள் இருக்கிறது, கற்றல் கோட்பாடுகள் இருக்கிறது, கற்பித்தல் கோட்பாடுகள் இருக்கிறது. இத்தனை கோட்பாடுகளும் இத்தனை ஏற்பாடுகளும் எதை நோக்கி பயணிக்கிறது? கல்வி என்பது மனிதனை மனிதனாக்குவது என்று சொல்கிறார்கள். அப்படி மனிதனை மனிதனாக்கும் கல்வியை நாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோமா? நாம் கொடுத்த கல்வி அவர்களை உண்மையிலேயே மனிதர்களாக மாற்றியிருக்கிறதா? ஒரு மாண்புமிக்க மனிதர்களாக உருவாக்கி இருக்கிறதா? இந்த கல்வி மனிதநேய கல்வியாக இருக்கிறதா?
மனிதநேய கோட்பாடாக மாறி நிற்கிறதா என்ற பல்வேறு சந்தேகங்கள் நமக்குள் எழுந்திருக்கிறது. நாம் எதை கற்றுக் கொடுத்தோமோ அதை கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மாணவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறார்களா என்கின்ற அடிப்படை கேள்வி இருக்கிறது. அப்படி நாம் கற்பித்ததை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டு நடக்காமல் போனதற்கு காரணம் என்ன? பகுத்தறிவை, பண்பாட்டை, அறிவியல் நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்த பிறகும் நாம் எதை கற்பித்தோமோ எதை கற்றுக்கொண்டார்களோ அதை பயன்படுத்தி கொள்ளாமல் வழி வழியாக பாரம்பரியமாக சொல்லப்படக்கூடிய அல்லது இதுதான் சரி என்று நம்பக்கூடிய அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஜாதியை, மதத்தை ஏற்றுக்கொண்டு தான் கற்ற கல்வியை, அறிவியலை புறந்தள்ளக்கூடிய சமூகத்தை நாம் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றோமே. அப்படி நாம் எதை தவறவிட்டோம்? அப்படி தவறவிட்டது எது? நாம் தவறவிட்டத்தை எப்படி மறுகட்டமைப்பு செய்வது என்கின்ற அடிப்படையில் இந்த ஆய்வு கட்டுரை அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். 10 பக்கங்கள், 10 பக்கங்களும் நம்மை பற்ற வைக்கும் பக்கங்களாக இருக்கிறது. அடுக்கடுக்கான நெறிமுறைகளை கொடுத்து அழகிய வழிமுறைகளை சொல்லி இந்த கட்டுரை ஒரு புதிய தளத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறது. குறிப்பாக மதிப்புமிக்க மாணவர்களை உருவாக்குவது எப்படி என்கின்ற கேள்வியோடு இந்த கட்டுரை தொடங்குகிறது. ஒரு மனிதன் கற்பது என்பது அவனுடைய உடல் செயல்பாடு, மன செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு அமைகிறது என்று சொன்னாலும் கூட கற்பித்தல் என்பது நடத்தையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. அந்த மாற்றம் என்பது பண்பாட்டு நடவடிக்கையாக அமைகிறது. கற்றலிலிருந்து பெறக்கூடிய பன்னாட்டு செயல்பாடு அடிப்படையிலான நடத்தை சமூகம் என்பது மதிப்புமிக்க மாணவர்களை உருவாக்குவதை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற ஆவலை இந்த கட்டுரை நமக்கு தருகிறது. நான் இந்த 10 பக்கங்களை 10 பகுதிகளாக பிரித்து பார்க்கிறேன். ஒன்று, மதிப்புமிக்க மாணவர்களை உருவாக்குவது எப்படி என்கின்ற கேள்வி எழுப்பக்கூடிய முன்னுரையை தாண்டிய பகுதி. அடுத்ததாக, பல்லின பண்பாட்டு சூழலில் மரபு கலைகளின் தேவை என்கின்ற செய்தி. இந்த மரபு கலைகளை பற்றி இந்த கட்டுரை விரிவாக பேசவில்லை என்றாலும் கூட தேவையான அளவு பேசியிருக்கிறது. குறிப்பாக உடல் மனம் வளம் பெறுவதற்கு மரபு கலைகள் ஏன் தேவைப்படுகிறது? ஒரு மனிதனுடைய உடலும் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், மனமும் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எப்படிப்பட்ட பண்பாட்டு சூழலை நாம் உருவாக்க வேண்டும், அந்த பண்பாட்டு சூழல் எப்படி மரபுக்கலையை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கட்டுரை பதிவு செய்கிறது. மிக முக்கியமாக எல்லோரும் விரும்பக்கூடிய கற்றலில் இனிமை. இன்றைக்கு மாணவர்கள் பலருக்கும் கற்றல் என்பது ஒரு தேவையற்ற நடைமுறையாக இருக்கிறது. தேர்வு என்பதும் கற்றல் என்பதும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய செயலாக இருக்கிறது. எந்த மாணவனும் கற்பதற்கோ அல்லது கற்றுக்கொள்வதற்கோ, இன்னும் குறிப்பாக கற்றுக்கொண்டதை பயன்படுத்துவதற்கோ, அதையும் தாண்டி தேர்வு எழுதி வெற்றி பெறுவதற்கோ தயாராக இல்லை. இது இயல்பாக இருக்கிறது. தேர்வை பார்த்து பயம் இல்லை, தேர்வே கூடாது என்கின்ற நிலையைத்தான் இன்றைக்கு மாணவர்கள் எடுத்து வைக்கிறார்கள், எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த தேர்வையும் மிக எளிமையாகவும் மிக மிக எளிமையாகவும் இருக்க வேண்டும் விரும்புகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூகம், பெற்றோர், மாணவர், ஆசிரியர் என்கிற உறவு நிலையை கொண்டு மரபு கலைகள் வழியாக கற்பித்தல் என்பது சாத்தியமா? கற்றல் இனிமை என்று சொல்லுகின்றோமே, அந்த கற்றல் இனிமையை எப்படி கொண்டு வருவது? நிகழ்த்து கலைகள் மூலமாக நம்மால் கொண்டு வர முடிந்தால் அது சிறப்பாக இருக்குமா என்கின்ற கேள்வியை கட்டுரை முன்வைப்பதோடு, மொழி கற்றல் என்பது சமூகத்திலிருந்து தொடங்கி பெற்றோர் வழியாக வளர்ந்து கல்வியிலே நிலை பெற்று வாழ்நாள் முழுவதும் தொடர்வதாக நாம் அறிகிறோம். அப்படி கற்கின்ற அந்த ஒன்று செயல் வழியாக ஒருங்கிணைந்து இருக்கிறதா? செயல்வழி ஒருங்கிணைந்து கற்றல் என்பது எப்படிப்பட்ட மனப்பான்மை உருவாக்குகிறது? குழு மனப்பான்மை, ஈடுபாடு, கடமை உணர்வு, படைப்பாற்றல், இப்படி பல்வேறு விளிம்பங்களை மாணவர் பரத்த அளவிற்கு நடந்திருக்க வேண்டுமே, நடக்கவில்லையே. மொழி, சமூகம், வரலாறு, பண்பாடு என பாய்ந்து பரிணமித்து இயற்கை, வாழ்க்கை, கலைகள், இயற்கை என கொடுக்கல் வாங்கல் தன்மையை கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அறிவியல் பார்வை, அதுதான் மிக முக்கியம். அறிவியல் பார்வையை நாம் இன்றைக்கு முன்வைக்க வேண்டிய அவசியத்தை, காலத்தின் கட்டாயத்தை இந்த கட்டுரையில் நாம் பார்க்கின்றேன். கற்றல் எப்போது ஆழமாக இருக்கும் என்று சொன்னால், கலைகளை கற்றுக்கொண்டு, கலைகளை கற்றுக்கொள்வதோடு இல்லாமல்
அதில் உள்ள அரசியலை புரிந்து கொண்டு நாம் கற்க வேண்டும். அந்த அரசியலை புரிந்து கொண்டு கலைகள் மீதான ஈடுபாட்டை வளர்த்து மாணவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. அதைவிட முக்கியமாக ஒரு மாய மரபு இருக்கிறது. என்ன மாய மரபுன்னு சொன்னா, ஒன்று மேலோர் மரபு. மரபு கலைகள் என்று சொன்னாலே அது மேலோர் மரபு, மக்களுக்கானது அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானது என்கின்ற அந்த அறமற்ற நிலைப்பாடு இருக்கிறதே, அந்த நிலைப்பாட்டை நாம் ஒழித்தாக வேண்டும், முற்றிலும் ஒழித்தாக வேண்டும். வேரோடி மண்ணோடும் பின்னி பிணைந்து கிடக்கின்ற கலைகள் மனித உடலையும் மனத்தையும் வாழ்க்கையும் அழகாக மாற்றுகிறதே. அப்படிப்பட்ட கலைகள் ஒரு குறிப்பிட்ட சாரருக்காக மட்டுமா என்றால் இல்லை, அது அனைவருக்குமானது. அனைவருக்குமான கலைகளை நாம் எப்படி வார்த்தெடுப்பது என்கின்ற செய்தியை, நம் சிந்தனையை நமக்குள்ளே இந்த கட்டுரை தூண்டுகிறது. இரண்டாவது பகுதியாக தமிழும் அதனுடைய சிறப்பும் பற்றி. தமிழ் என்றாலே பலருக்கு வராத அந்த வார்த்தை, அந்த எழுத்து ழா, அந்த உச்சரிப்பு என்பது நமக்கு இன்னும் சரியாக வரப்படவில்லை, கற்பிக்கப்படவில்லை என்கின்ற செய்தியை சுட்டுவதோடு, தமிழுக்கே இருக்கக்கூடிய சிறப்பான சங்க இலக்கியங்கள், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்ற கவிதை முறை, இயல், இசை, நாடகம் என்கின்ற முத்தமிழ் வள சிறப்பு எய்திய நிலை என்று நீதி நூல்கள், காப்பியங்கள், சமய இலக்கியங்கள், இப்படி விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய தமிழ் அதனுடைய சிறப்பை இன்றைக்கு மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கற்பிக்கப்படப்படுகிறதா? இன்றைக்கு கற்பித்தல் தொழிலாக மாறிய பிறகு பலரும் கல்வியை மிக எளிதாக கற்றுக்கொண்டு அதன் மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றுவிட்டார்களே ஒழிய, தமிழையும் அதன் சிறப்பையும் சிறப்பாக கற்பிக்கக்கூடிய ஒரு சிந்தனை மரபை, மாணவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய மரபை இது உருவாக்குகிறதா என்ற கேள்வியை வைப்பதோடு, தமிழ் எப்பொழுதுமே சிந்தனை மரபை தான் கொடுக்கும். நாம் இன்றைக்கு சாதி இல்லை, மதம் இல்லை, பகுத்தறிவு வேண்டும் என்று பேசுகின்றோமே, அந்த பேச்சிற்கு அந்த அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறதா என்றால் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகிறதே, அதை மாணவர்கள் புரிந்து கொண்டார்களா? அதை கற்றுக்கொண்டார்களா? அறிவியல் மரபை உருவாக்கிய நம்முடைய மொழி தத்துவ மரபை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. தத்துவம் எதை பற்றி பேசுகிறது? நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும், அதை எப்படி சரியாக வாழ வேண்டும் என்ற செய்தியை கற்பிக்கக்கூடிய தத்துவ மரபை கொடுக்கக்கூடிய இந்த மொழி, இந்த மொழி உணர்வு எப்படி கடத்தப்பட வேண்டும்? நம்முடைய தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மிக லாபகமாக கடத்தப்பட வேண்டும். மொழியின் மூலமாக ஒரு இனத்தின் பண்பாட்டை, அதனுடைய தத்துவத்தை, அறிவியல் பார்வையை விரிவாக கொண்டு சென்றிருக்க வேண்டும். அப்படி நாம் கொண்டு சென்றிருக்கின்றோமா என்கின்ற ஆய்வை செய்ய வேண்டிய தருணம் எது என்று இந்த கட்டுரை நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று மூன்றாவது பகுதியாக இசைத்தமிழ். இசைத்தமிழை பற்றி இந்த கட்டுரையை படித்தால் பல பேருக்கும் பல செய்திகள் புரியும். தொல்காப்பியம் தொட்டு இக்காலம் வரை இசை என்பது தனியாக எதுவும் கிடையாது. ஒரு எழுத்து நீண்டு ஒலித்தால் இசையாக மாறுகிறது என்கின்ற செய்தி மிக அழகாக இந்த நூல் சொல்லியிருக்கிறது. இசைத்தமிழ் சொல், பொருள், யாப்பு, அணி என அந்த எழுத்தை மையமாக கொண்டு 5ஆக பிரியக்கூடிய செய்தி அழகாக மாற்றி அசையால் தொடங்கி இசையாய் மலர்கிறது என்கின்ற செய்தியை சொல்லுகிறது இந்த நூல். ஒப்பாரி என்பதை ஒப்புக்கு ஆரித்தல், அதாவது ஒப்பாரினா எல்லாரும் போய் அழுவாங்க இல்லைங்களா, ஒப்புக்கு அழுறது அப்படிங்கிற புதிய பார்வையோடு இந்த கட்டுரையில் அவரை தொல்காப்பியர் எடுத்து கையாள்வதோடு இசை வகைகளை பற்றியும் அழகாக பேசுகின்றார். மக்கள் இசை எப்படி தோன்றியது? அது கழனி பாட்டாக, உழவர் பாட்டாக, மழை பாட்டாக, ஏற்பாட்டு, நடவு பாட்டு, நெற்களப்பாட்டு, போர்க்களப்பாட்டு, வெற்றி பாட்டு என பல வகைகளில் இருக்கிறதே, அந்த பாவகைகள் எல்லாம் எப்படி வந்தது என்று சொன்னால் பள்ளு என்று சொல்லக்கூடிய பன்னத்தி வழிவந்தவை என்கின்ற செய்தியை இது அழகாக பதிவு செய்கிறது. இதையெல்லாம் கடந்து கதை வடிவிலான நாடக முறை ஆட்டங்களின் கதையை சொல்ல இந்த பாடல் உதவுவதாக கட்டுரை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். 4வது பகுதியாக பண் என்கின்ற வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். பண் என்கின்ற சொல்லுக்கு இசையை, தாளத்தை, ராகத்தை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே குறில் நெடில் எழுத்துக்கள் எப்படி ஒலிகிறது, நீட்டித்து ஒலிப்பதால், அந்த அளப்பெடுப்பதால் எப்படி இசையாக நம்முடைய எழுத்து மாறுகிறது என்கின்ற செய்தியை நூல் பதிவு செய்கிறது, இந்த கட்டுரை பதிவு செய்கிறது. தலை, இதை பொருத்தம், அதாவது சீர்கள் புரிஞ்சு வந்தால் தலை என்றும், பிறகு அசை என்றும், அந்த அசைகள் ஓசைகளாக மாறி செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை என்ற அகவல் ஓசை என்றெல்லாம் மாறி
எப்படி பாடல்கள் பண்ணமைத்து பாடப்படுகிறது என்பதை மிக எளிமையாக இந்த கட்டுரை விளக்குவதோடு கணிதத்தையும் இசைக்கும் உள்ள தொடர்பை ஒரு அழகாக சுட்டி காட்டுகிறது. எப்படி பக்கம் பெருக்கல் பக்கம் என்று சொன்னால் அது சதுரமோ, அதே போன்று இசையையும் ஒளிக்கால அளவை பொறுத்து ஆதித்தாளம் வழியே நாம் அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற செய்தியை இந்த கட்டுரை நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது. தமிழ் இசைக்கருவிகளை பற்றியும் பேசுகிறது. இசை என்பது இசை என்பது வரி என்பது இசையோட்டம் என்கிற செய்தியை சொல்லி மிக அழகாக கடத்துவதோடு அடுத்ததாக இந்த தந்தக்கால், நீங்க எல்லா பாட்டையும் பாத்தீங்கன்னா நம்மளால பாடல் எழுதுகின்ற பொழுது அந்த இசையிலிருந்து இசைக்கேற்ற வரிகள், வரிக்கேற்ற இசைகள் என்கின்ற அந்த அளவிலே நாம் எல்லாம் பார்ப்போம். அந்த செய்தி சொல்லுகின்ற பொழுது நான் சில பாடல்களை அந்த தானே என்கின்ற வார்த்தையை வைத்து பல பேர் சொல்லுகிறாங்க. தானானே தானே நன்னே தன்னன்னா, தானே தானானே தானே நன்னே தன்னன்னா, பல கோடி வண்டி சக்கரம் ஓடுங்க, அதுக்கு கடையாணி இருக்கா கொஞ்சம் பாருங்க, தானானே தானே நன்னே தன்னன்னா, தானே தானானே தானே நன்னே தன்னன்னா, 80 கோடி பேரு நாமுங்க, இதுல எழுத படிச்சது எத்தனை பேரு கூறுங்க. அந்த ஒளி, அந்த எடுப்பு, அதை பற்றி அந்த தானானே என்கின்ற அந்த செய்தியை இந்த கட்டுரை மிக அழகாக சொல்லுகிறது. அதே போன்று தந்தனானே தானனானே தந்தனானே தானனானே தந்தனானே ஓ தானனானே, பாடுபட்டோம் பாழா போனோம் நம்ம வாழ்க்கை மாறவில்லையே, யோசனை பண்ணு தோழா யோசனை பண்ணு, தந்த நானனே தான நானனே தந்த நானனே தான நானனே தந்த நானே ஓ தான நானே. இப்படி உச்சிக்கு போறதுக்கும் அதே போன்று எளிமையாக தந்தானே தானே நன்னே தானே நன்னே தானானே, தந்தனானே தானே நன்னே தானே நன்னே தானானே தந்தனானே நானே, இந்த வார்த்தைகளை போட்டு அந்த தந்தனானே தானானே என்ற வார்த்தைக்குள்ள எப்படி அடக்க முடியும் என்கின்ற செய்தி நாம் வேங்கி படிக்க வேணாம், அந்த கட்டுரை படிச்சா போதும். தா 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 என்கின்ற அந்த முத்தாரிப்பை முடிப்பை அழகாக சொல்லுகின்றார். ஒரு பாட்டு அன்னைக்கலாம், ஊரெல்லா விழா கோலம் மரலையே எங்க கோலம், பொன்னாண்டு வந்த பின்னும் பின்னாடி மத்திரலையே என்னங்கய்யா ஆச்சு எங்க உரிமை எங்கு போச்சு, தந்தானே தானே நன்னே தானே நன்னே தானானே என்று இந்த தொடக்கத்தையும் முடிப்பையும் மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கட்டுரை நமக்கு கொடுத்திருக்கிறது. இயற்கையிலிருந்து இசை கருவிகளை பெற்ற நாம் அந்த தமிழ் இசை கருவிகளை, தமிழ் இசையை, நம் மரபு சார்ந்து வரக்கூடிய அந்த மொழியை அறிவியல் முறை கொண்டு கண்கொண்டு பார்த்து முறையாக பயன்படுத்தி இருக்கிறோமா? இந்த நிகழ்த்துக்கலையை, இசைக்கலையை, இசையை பார்த்தால் பறை அடித்தால் ஆடாத ஒரு குழந்தை இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்க்கிறோம். எந்த இசை அடித்தாலும் குழந்தைகள் ஆடுகிறது, எந்த பாட்டை பாடினாலும் குழந்தைகள் பாடுகிறது. ஒரு 4 அடி இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பாடலை படிக்க முடியாத குழந்தை அதே ஆங்கில பாடலை இசையோடு சொல்லிக் கொடுத்தால் 10 வரிகள் 15 வரிகள் கூட படிக்க முடிகிறது. ஒரு பாட்டு என்பது கிட்டத்தட்ட 30 வரிகள் 40 வரிகள் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லா குழந்தைகளும் மிக எளிதாக படித்து விடுகிறது, பாடி விடுகிறது. சினிமா பாடல்களை கூட மிக எளிமையாக அவங்க கேட்டு படித்து சொல்லி விட முடிகிறது. எனவே எழுத்து என்பதும் பாட்டு என்பதும் இசை என்பதும் கலை என்பதும் அது மக்களுக்காக இருக்கிறதா? மக்களுக்கான கலையை நாம் கற்பித்திருக்கிறோமா? மக்களுக்கான கல்வியை நாம் கொடுத்திருக்கிறோமா? அதை மரபு கலைகள் வழியே கொடுத்தால், இசை வழியே கொடுத்தால், நாடகம் வழிகள் கொடுத்தால், கலை வழிகள் கொடுத்தால் நிச்சயம் கற்பித்தல் என்பது சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் நிகழ்கால அரசியலையும் நிகழ்கால சமூகத்தையும் புரிந்து கொண்டு ஏதோ ரசிகமாயில் இல்லாமல் இயந்த வாழ்க்கையை, இயற்கையான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற செய்தியை நாம் புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய கடந்த காலத்தை நினைவூட்டி கற்பித்த ஆசிரியர்களை, கற்பித்த நிகழ்வுகளை புரிந்து கொள்ள செய்து எதிர்காலத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய இந்த கட்டுரை சில கேள்விகளை முன்வைக்கிறது. அந்த கேள்விகளோடு கலைகள் மூலமாக கற்போம், கலை வழி கற்போம், கலைகள் வழி கற்பிப்போம் என்கின்ற செய்தியை மிக ஆழமாக சொல்லுகிறது. எனவே மனிதனை மனிதனாக்கும் கல்வியை மரபு கலைகள் வழி பார்க்க வேண்டும் என்கின்ற அழகான அற்புதமான செய்தி இந்த கட்டுரை தருகிறது. இது
குறுகிய கட்டுரை. இந்த கட்டுரை மேலும் செழுமைப்படுத்தப்பட்டு ஒரு புத்தகமாக மீண்டும் ஆய்வு செய்து வருமானால் எதிர்கால தலைமுறைக்கும் மரபு கலைகள் சார்ந்த மனிதநேயத்தை வலியுறுத்தக்கூடிய, பகுத்தறிவை உயர்த்தி படிக்கக்கூடிய ஒரு கல்வி முறை வரும் என்கின்ற செய்தியை மிக அழகாக பதிவு செய்த கட்டுரையாளர்களுடைய வாழ்த்துக்கள். இந்த கட்டுரையை வாசிக்க வாய்ப்பளித்த, ஆய்வு செய்ய வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மகிழ்ச்சிங்கய்யா. மிக அருமையான, மிக ஆழமாக புரிந்து கொண்டு இந்த செய்தியை நீங்க சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. முழுமையாக கட்டுரையை படித்து அதனுடைய சிறப்புகளை மிக அருமையாக சொன்னதற்கு திராவிட பொழி இதழ் ஆய்வு சார்பாக எங்களுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்புரையாற்ற நம்முடைய கட்டுரை ஆசிரியர் ஐயா அழகுச்செல்வம் அவர்கள் MA, MPhil, PhD, தமிழ்துறை விரிவுரையாளர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருப்புக்கோட்டையில பணியாற்றக்கூடியவர். 3 கவிதை நூல்கள், 6 ஆய்வு நூல்கள், 40க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள், 300க்கும் மேற்பட்ட பயிலரங்குகள், 50க்கும் மேற்பட்ட வானொலி நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள், குறும்படங்கள், ஒயிலாட்டம் மற்றும் நாட்டுப்புற கலைகள் பயிற்றுனர் என்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, சிங்கப்பூர், வட அமெரிக்கா, மலேசியா போன்ற பல நாடுகளுக்கு பயணம் செய்து இந்த மரபு வழியாக கற்றலுக்கு நேரடியாக பயிற்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய தோழர் அழகுச்செல்வம் அவர்களை ஏற்புரையாற்றுவதற்கு அழைக்கின்றேன். ஒரு 10 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். தோழர் வாங்க. அழகு அண்ணாவி ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். செல்லும் வழியில் மன்னிக்கணும். நான் கேக்குறாங்க பேசுறது நல்லா கேக்குது. மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய முதல நன்றியும் வணக்கமும். குறிப்பா இந்த திராவிட பொழிலே அந்த கட்டுரையை வெளியிட்டு கிட்டத்தட்ட பரவலாக எல்லோரும் வாசிப்பதற்கான ஒரு சிறந்த ஏற்பாடை செய்த திராவிட பொழில் ஆசிரியர் குழுவிற்கும் ஐயா அவர்களுக்கும் தோழர் நேரு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்னுடைய கிட்டத்தட்ட இந்த கட்டுரை பற்றி, அதே போல கட்டுரை பற்றி பேசிய அருமை தோழர் அவர்கள் மிக அற்புதமாக, நான் அதையும் திருப்பி ஒரு தடவை ஒரு குறிப்பிடுத்திருக்கேன். அவருடைய பார்வை வழியாக அதுவும் எனக்கு கூடுதலான ஒரு கட்டளை எனக்கு வழங்கி இருக்கிறது. ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 15-20 ஆண்டு காலமாக இந்த பயிற்சியை நான் மேற்கொண்ட பொழுது கிடைத்த அனுபவங்கள் வாயிலாகத்தான் இந்த கட்டுரையை நான் எழுதியிருக்கிறேன். ஆய்வாளர் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 7-8 தலைப்புகள் கீழே தமிழ் மரபு, தமிழ் இசை, தமிழ் கலைகள், கற்றல் கற்பித்தல், ஒரு தொழில்நுட்ப ரீதியாக கற்றல் கற்பித்தலை எப்படி கொண்டு செல்வது என்பது மாதிரியாக நான் பிரித்து கொண்டு தான் அந்த கட்டுரையை நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு கட்டுரை உட்தலைப்பும் ஒரு சிறு நூலாக ஆக்குவதற்கு உரிய தலைப்புகள், அதை அழகாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். நான் இப்பொழுது மீண்டும் ஒரு ஆய்வாளர் வழியாக கேட்கிற பொழுது எனக்கு நிறைய விஷயங்களை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இயற்கை சமூகம், கற்றல் கற்பித்தல், மீண்டும் இயற்கை சமூகம் என்கிற அந்த செல்நெறியை ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையாக இப்பொழுது எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை நான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அது எனக்கு தெரிகிறது. இந்த அறிவியல் பார்வை தான் இப்பொழுது நம் குழந்தைகளுக்கு தேவை. இன்றைக்கு இருக்கக்கூடிய வெகுவான சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களின் வழியாக கிட்டத்தட்ட உலகமே அதற்குள்ளே வந்து விட்டது. ஊடகங்கள் வழியாகத்தான் இந்த உலகம் இயங்குகிறது, குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை. நினைவுபடுத்துவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழக அரசியல் சூழலில் இந்த ஊடகங்கள் ஆற்றிய பங்கு மிக பெரியது, மிக சிறப்பான ஒரு பங்கு என்று சொல்லுவது அளப்பரிய பங்கு என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இது இது ஒரு நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட முறையிலே அல்லது ஒரு ஆய்வாளராக, ஒரு சமூக ஆய்வாளனாக, அல்லது ஒரு மொழி குறித்து, அல்லது ஒரு கலை குறித்து, அல்லது ஒரு பண்பாடு குறித்து, ஒரு வாழ்வியல் குறித்து யோசிக்கக்கூடிய ஒருத்தராக இந்த மாற்றம் என்பது ஒரு எதிர்விளைவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், அறிவியல் பூர்வமாக இயங்குவதற்கு பதிலாக உணர்வு பூர்வமாக இந்த சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
உணர்வுபூர்வமாக இயங்குவது என்பதை கலைகள் தான் சொல்லும். ஆனால் கலைகள் உணர்வுபூர்வமாக கற்றுக்கொண்டு அல்லது புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு அறிவியல் நிலைக்கு போவதற்கு உதவும். ஆனால் இப்பொழுது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக குறிப்பாக உலகம் முழுக்க இந்த கற்றல் கற்பித்தல் புத்தகங்களில் இருந்தும் கரும்பலகையில் இருந்தும் எழுதுதாளிலிருந்து வெளியே வந்துவிட்டது. அதாவது மாணவர்கள் குறிப்பெடுத்து படிக்கிற ஒரு நிலையிலிருந்து வெளியே வந்துவிட்டது. கரும்பலகையிலே எழுதி ஆசிரியர் சொல்லுகிற நிலையிலிருந்து மாறிவிட்டது. உலகம் முழுக்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனா காலகட்டத்தில் தமிழகத்தில் இப்ப அவர்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்களாக வந்தவர்கள். ஏன்னா அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கைபேசி வழியாக அவர்கள் காட்சியை கண்டு அந்த காட்சியை கண்டு கொண்டதன் வழியாக அவர்கள் உணர்வு வயப்பட்டவர்களாக மாறினார்கள் ஒவ்வொன்றும். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். எனவேதான் இந்த கட்டுரை மாணவர்களை அல்லது குழந்தைகளை நேரடியாக கற்றுக்கொள்ள வைப்பதற்கான ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய அமெரிக்க பயணமாக இருக்கட்டும், அல்லது சிங்கப்பூர் பயணமாக இருக்கட்டும், மலேசியா பயணமாக இருக்கட்டும், அல்லது இலங்கை பயணமாக இருக்கட்டும், நானே குழந்தைகளோடு விளையாடுவதை தொடங்கித்தான் அதை செய்து அதன் வழியாக கற்றுக்கொள்கிறேன். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் அதை நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த ஒரு சொட்டாங்கல் போடுவது என்பதோ அல்லது ஒரு ஒத்தையாட்டை, அந்த 2 விளையாட்டை நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த சொட்டாங்கல் விளையாடுகிற பொழுது அந்த 1 கல் எடுத்தால் 1 சொல், 2 கல் எடுத்தால் 2 சொல் என்று நான் அதை ஒரு சின்ன மடைமாற்றத்தை உருவாக்கி 1 கல்லுக்கு 1 சொல், அப்ப அம்மா என்று சொல்லுவார்கள். 2 கல் எடுக்கிற பொழுது அப்பா என்று சொல்லக்கூடாது, ஆனா அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடாது. உறவு முறை சொல்லாமல் வேற ஒரு சொல்லை சொல்லணும், தொடர்புடைய 2 சொல். அப்ப 1 கல்லுக்கு அம்மா என்று அல்லது அப்பா என்றோ சொன்னால் 2 கற்களை எடுக்கிற பொழுது அவர்கள் சோறு அல்லது சாம்பார் என்று சொல்ல வேண்டும். 3 கல்லை எடுக்கிற பொழுது அவர் இயலிசை நாடகம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அவர்களுக்கான அந்த 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 படிப்பினையை அவர்கள் ஓரளவு சொல்லி இருக்கிறார்கள். இப்படி சொற்களை நாம் நீட்டித்துக் கொண்டே போகிற பொழுது சொற்களஞ்சியம் உருவாகிறது. அந்த சொற்களுக்கான பொருளை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இப்ப விளையாட்டு வழியாக சொல்லுகிற பொழுது குழந்தைகள் இன்னும் ஈடுபாட்டோடு கற்றுக்கொள்கிறார்கள், மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்கிறார்கள். பொழுதுபோக்கு வழியாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் அவருடைய அறிவுத்தளத்திலே வேலை செய்வதாக மாறுகிறது என்று நான் அந்த பயிற்சியை நான் அளித்தேன். அதே போல ஒத்தையாட்டை விளையாடுகிற பொழுது அது ஒன்று ஆனா நம்ம சொல்லுகிற பொழுது ஆங்கிலத்திலே மாற்றிக் கொள்கிறார்கள். சிங்கிள் ஆர் டபுள் என்று கேட்பார்கள். இருக்கட்டும், ஆனால் நான் தமிழிலே தான் சொல்லுவேன். அப்ப அது சொல்லுகிற பொழுது அதிலே விளையாட்டு இருக்கிறது, கணிதம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, அதுல பண்பாடு இருக்கிறது. இவற்றெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அதுல மொழி அதிலே வேலை செய்கிறது. இப்படித்தான் அந்த விளையாட்டு. ஆனால் இதுல இருந்து கொஞ்சம் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகிற மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஓரளவு இளைஞர்களுக்கு அல்லது பெற்றோர்கள் கூட இப்ப முதல் தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளை வெளியேறி புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் இதுல இருந்து முற்றிலும் வேற வெளியேறி, அதாவது அவர்கள் அறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடத்துகிறார்கள். இப்ப இந்த அனுபவத்தின் வழியாகத்தான் தமிழ் சூழலிலும் இப்பொழுது இது மிக பின்னடைவை கண்டிருக்கிறது. தமிழ் அரசு பள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பள்ளிகள் இருக்கின்றன. 2640 பஞ்சாயத்துகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில். பஞ்சாயத்துக்கு ஒரு பள்ளி என்று வைத்தால் கூட ஒரு சில நேரங்களில் 2 பஞ்சாயத்துக்கு ஒரு பள்ளி. ஏன்னா இந்த புள்ளி உரத்தோடு தான் நாங்கள் இந்த ஆய்வெல்லாம் நான் தொடங்கி இருக்கிறேன். அப்போ ஒரு பள்ளியிலே நாம் செய்வதற்கான விளையாடுகிறார்கள், மாலையில் விளையாடுகிறார்கள். இந்த விளையாட்டம் தமிழகத்தில் இருக்கிறது, விளையாண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதை அறிவூக்கத்துக்கான விடயமாக மாற்றுவதை தடை செய்வது விஞ்ஞானமும் அல்லது செல்லிடப்பேசிய வழியாக வந்த சமூக ஊடக முறைமைகளும். இந்த சமூக ஊடக முறைமைகள் தான் சோசியல் மீடியா, மெத்தட் ஆஃப் சோசியல் மீடியா சொல்லும். அல்லது இதுதான் அவர்களை வேறு ஒரு உலகத்தில் கொண்டு போய் வேறு ஒரு நிலையிலே நிறுத்திவிட்டது. ஒரு சமூக ஊடகத்தில் வரக்கூடிய ஒரு விளையாட்டு என்பது அதில் எத்தனை விளையாட்டுகளை நாம் வைத்திருக்கிறோமோ அதைத்தான் செய்யும். 100 விளையாட்டுகள் என்றால் 100 விளையாட்டுகள் வரைக்கும் விளையாடலாம். 101வது விளையாட்டை அது தராது. அது மனிதன் தான் அதில் உயிரை வைக்க வேண்டும். ஆனால் நேரடியாக குழந்தைகள் விளையாடுகிற பொழுது 101 அல்ல, 1000, 10,000, லட்சம் விளையாட்டுகளை அவர்கள் கண்டறிவார்கள், உருவாக்குவார்கள். இந்த படைப்பூக்கம், இந்த படைப்பாற்றல் என்பது சமூக ஊடக முறைமையிலே அடிபட்டு போகிறது. இந்த சமூக ஊடக முறை வழியாக இன்று அரசு பள்ளிகளும் நடத்தப்படுகின்றன, தனியார் பள்ளிகள் தான். அவர்கள் சொல்லுகிற பொழுது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சிஸ்டம், ஆய்வாளர்கள் சொன்னார்கள். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சிஸ்டம் என்பது மிக மிக அடிப்படையான பண்பை அல்லது கற்றலை, மொழி கற்றலை
இயற்கையை புரிந்து கொள்வதை, மொழியை புரிந்து கொள்வதை, அறிவியலை புரிந்து கொள்வதை, பண்பாட்டை புரிந்து கொள்வதை தடை செய்வதாக மாறிவிட்டது. அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பயிற்சிகள் அல்லது இது போன்ற கற்றல் முறைகளை செய்ய வேண்டும், கற்பித்தல் முறைகளை செய்ய வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஒரு அறிமுக நிலையில இந்த கட்டுரையை நான் உருவாக்கி இருக்கிறேன். அதுபோல இதில் இருக்கக்கூடிய கற்றல் கற்பித்தலுக்கான ஒரு நூல், இயற்கை, மொழி, கற்றல், கற்பித்தல், சமூகம், பெற்றோர், மீண்டும் இயற்கை என்கிற அந்த நேர் செயல்முறையில இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு முறை. அதே போல இசை சார்ந்த தமிழிசை என்று சொன்னால் இப்பொழுது அவர்கள் கர்நாடக இசையை தான் சொல்கிறார்கள். தமிழ் மரபிசை சொற்களை, குறிப்பா தமிழ் நாதஸ்வரம், பம்பை, உரிமை, தாளம் என்று சொல்லக்கூடிய தமிழின் அடிப்படை மரபிசைகளை பற்றியெல்லாம் இல்லை. இந்த மரபு இசையை இசைக்கிற கலைகளை பற்றி குறிப்பில்லை. அவருடைய வாழ்க்கை பற்றி அங்கொண்டு இங்கொண்டுமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இசை குறித்து இருக்கக்கூடிய சொல்லாடல்கள், நிறைய சொற்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. அவற்றை தொகுப்பது, தமிழ் இசை சொல் அகராதி, மரபிசை சொல் அகராதி, தமிழ் மரபிசை சொல் அகராதி உருவாக்குவது, தமிழ் மரபு பண்பாடு சார்ந்த வாழ்வியல் கலைகளை கற்றல் கற்பித்துக்கு பயன்படுத்துவதை குறித்த ஒரு நூல் உருவாக்குவது, இந்த சமூக உடைமை முறைமைகளுக்கு எதிராக அல்லது சமூக உடைமை முறைமைகளின் வழியாக கூட தமிழ் மரபு கலைகளை, தமிழ் மரபு இசையை, தமிழ் மரபு கற்றல் கற்பித்தல் முறையை கொண்டு வர வேண்டும் என்பதும் ஒரு ஆய்வு. இந்த 3 பெரும் ஆய்வு திட்டம் தான் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கான தோழர் அவர்களிடம் கூட நான் சொல்லி இருக்கிறேன். அதுக்கான நிதி தேடுவதற்கு கூட இப்போ நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கான வேலையை செய்ய முடியும். ஏனென்றால் இப்படி அதை நூலாக்குகிற பொழுது நூலாக நின்று விடாமல் அதை வாசிக்கிற ஒவ்வொருவருமே, குறிப்பாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பயிற்றுனராக மாற வேண்டும். இதுதான் என்னுடைய முக்கியமான குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது. ஆசிரியர்களும் அதே நேரத்தில் பெற்றோர்களும். ஏனால் நடுவர்களற்ற விளையாட்டு என்பதுதான் இந்த மரபு விளையாட்டு அல்லது மரபு கலைகள். நாம் கற்றுக்கொண்டே வருவோம். ஒரு பாடலை, ஒரு விடுகதை, ஒரு ஒரு சின்ன விளையாட்டை, அல்லது ஒரு சிறிய நாடக முறையை, அல்லது ஒரு பேச்சை, ஒரு பழமொழியை எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். மொழி வழியாகவே வருகிறது. எனவே நம்முடைய மொழியே இசையாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய தன்மை. ஏன்னால் எதுகை மொழி இல்லாமல் நாம் பேசுவதில்லை. பேச்சு வழக்கில் சொல்ல போனால் நம்ம சொல்லுவோம் முன்ன பின்ன, கிட்டத்தட்ட, ஏறக்குறைய, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லுகிற பொழுது, சரி பரவாயில்ல, முன்ன பின்ன பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஏறக்குறைய அப்படித்தான், நல்லது கெட்டது, இப்படி சொல்லுகிற இந்த சொல் முறைமையே இசைத்தன்மைக்கான அடிப்படை. இதுதான் மரபு இசையினுடைய, மரபு கலையினுடைய அடிப்படை. இதை இன்றும் நீங்கள் நாடக முறையிலே பார்க்கலாம். இதை வைத்துக் கொண்டுதான் நான் இந்த மொழி கற்றல் என்பது சாத்தியம் என்று சொல்கிறேன். இந்த மொழி கற்றலுக்கான அடிப்படை இங்கே இல்லை. இந்த மொழி கற்றலுக்கான ஒரு ஒரு முன்னெடுப்பு இல்லை. தேவை இருக்கிறது, கடினமான தேவை இருக்கிறது. ஆனால் அதற்கான முன்னெடுப்புகள் இல்லை. இதை சொல்வதற்கு தான் நான் விரும்பினேன். அதுபோல ஆய்வாளர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று நான் சொல்ல ஒரு சொல்லி முடிக்கிற பொழுது இசை பற்றி சொல்லி, பறை பற்றி சொன்னார்கள், இசைக்கருவி பற்றி சொன்னார்கள். அதை பற்றி நீண்டு நாம் பேச வேண்டியிருக்கிறது. தமிழ் மரபிலே பறை 5 வகை நிலத்திற்கும் இருக்கக்கூடிய தனித்தனி பறைகள் பற்றி இப்பொழுது ஆய்வு, நான் குறிப்பாக ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன. குறிப்பாக 5 வகை நிலை முறைமையிலும் பறையை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்தி சொன்னதற்கும், பறையை வைத்துக் கொண்டு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கும், பறையை வைத்துக் கொண்டு ஒரு திருமண நிகழ்ச்சி, பறையை வைத்துக் கொண்டு ஒரு ஒரு இரங்கல் நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவதற்கான கூறுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த பறையிலே இருக்கிறது. இவற்றை தொல்காப்பியம் முன்மொழிந்து கொண்டே போகிறது. தொல்காப்பியத்தை ஒரு நாடக நூலாக, ஒரு இசை நூலாக, ஒரு பண்பாட்டு நூலாக, ஒரு தத்துவ நூலாக நாம் பார்க்கிறோம். எனவே தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் வள்ளுவமும் நமக்கு மிக அடிப்படை நூல்களாக இருக்கின்றன. சில நேரங்களில் தொல்காப்பியம் இலக்கிய நூல், சில நேரங்களில் வள்ளுவம் நமக்கு இலக்கண நூல், பல நேரங்களில் நமக்கு சங்க இலக்கியங்கள் இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல். எனவே இந்த அடிப்படையில தான் இந்த எடுத்துக்காட்டு எல்லாம் எளிமைப்படுத்தி அதனுடைய அடிநாதமான விஷயங்களை எல்லாம் கதை வழியாக, பாடல் வழியாக, சிறு சிறு நாடகங்கள் வழியாக நாம் கொடுக்கணும். விளையாட்டுகளும் அப்படித்தான். ஆயமோடு விளையாடுகிற விளையாட்டிலே எல்லா விளையாட்டையும் சொல்லுகிறார்கள். சங்க இலக்கியத்திலே நாம் ஒரு 100 வகையான தமிழ் விளையாட்டுகள் இருக்கின்றன என்று சொன்னால், இந்த 100 வகையான விளையாட்டுகளும் அங்கொன்று இங்கொன்றுமாக குறிப்பாக இருக்கின்றன. களஞ்சி விளையாடுதல் என்று சொல்லுவது, அதிலே ஆண்களுக்கு பெண்களுக்கு பிரித்து சொல்லுகிற மரபு மிக அற்புதமானது. சிற்றில் சிறுதேர் சிறுபறை என்பது ஆண்களுக்குரியது என்றும், சிற்றில் சிறுதேர் சிறுபறை என்பது ஆண்களுக்குரியது என்பும்,
அம்மானை கலங்கு ஊசல் என்பது பெண்களுக்குரியது என்று பகுத்திருக்கக்கூடிய அந்த முறைமை இருக்குல்ல, அதுவே மிக அற்புதமானது, மிக மிக அழகானது. அதெல்லாம் அவருடைய இயற்கை சார்ந்து, சூழல் சார்ந்து அவர்களுக்கான கற்றல் கற்பித்தலை தந்த ஒரு விளையாட்டுகள் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த அடிப்படையிலே மீண்டும் தொடர்ந்து இந்த ஆய்வை செய்வதற்கு, மீண்டும் பேசுவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அந்த வகையில் ஏற்பாடு செய்த உங்களுக்கும், ஐயா அவர்களுக்கும், திராவிட புலிகள் ஆசிரியர் குழுவினருக்கும், அதேபோல் ஆய்வு செய்த தோழர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இதை பற்றி நாம் நிறைய பேச வேண்டும். அதுபோல இதற்கான பயிற்சிகளை உலகம் முழுக்க, தமிழகம், இந்தியா, உலகம் முழுக்க கொண்டு வர வேண்டும். தமிழ் மரபு என்பது அப்படியே நீங்கள் மொழியை நீக்கிவிட்டு பார்த்தால் உலகம் முழுக்க அதை நாம் கொண்டு செல்ல முடியும் என்கிற ஒரு பெரிய வேண்டுகோளை நான் அப்படித்தான் அதை பார்க்கிறேன். மொழி அறியாத அமெரிக்க குழந்தைகள் கூட என்னுடைய அந்த விளையாட்டில் கலந்து கொண்டார்கள். கொஞ்சம் ஆய்ந்து சொல்ல வேண்டியிருக்கிறது, ஆனால் சொன்னேன், புரிந்து கொண்டு அவர் விளையாண்டார்கள். எனவே நம்முடைய தமிழ் மரபு அவர்களுக்குள்ளே நுழைகிறது. ஏன்னா தமிழ் மரபு தான் இயற்கையை கொண்டாடுகிறது, திணையை கொண்டாடுகிறது, இயற்கைக்கும் மனிதனுக்குமான உறவை முன்மொழிகிறது. அந்த இயற்கைக்கும் உறவு, மனிதனுக்குமான உறவு வழியாக திணை வாழ்வியல் வருகிறது. அதன் வழியாக ஒரு உற்பத்தி வருகிறது. அந்த உற்பத்தி சார்ந்து ஒரு பொருளாதார வாழ்வியல் முறை வருகிறது. அந்த வாழ்வியல் முறை வழியாக ஒரு பண்பாடு கட்டமைக்கப்படுகிறது. அந்த பண்பாடு என்பது உலகம் தழுவிய ஒரு பண்பாடாக மாறுகிறது. எனவே இந்த உழைப்பு என்பது எல்லோருக்குமானது என்கிற அந்த ஒரு மதிப்பு வருகிற பொழுது, அந்த வேல்யூ, இந்த சமூக மதிப்பு வருகிற பொழுதுதான் அது முறை ஆவரங்களில் என்ற வரிகள் எல்லாம் வருகின்றன. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகள் வருகின்றன. எனவே இப்படியாகத்தான் நாம் தமிழ் மரபையும் தமிழ் மரபு கலைகளையும் நாம் கற்றல் கற்பித்துக்கு பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இது மிகச் சிறப்பாக மாறும். ஒன்றே சொல்லி முடிக்கிறேன், இது உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது மட்டுமல்ல. மரபு கலைகள், மரபு விளையாட்டுகள் உடல் சார்ந்தது. எனவே உடல் பக்குவம் தான் மனப்பக்குவத்தை தரும். உடலை பக்குவப்படுத்துகிற பொழுது மனது பக்குவப்படுகிறது. எனவே விளையாடத்தான் உடல் நலம் பெறுகிற பொழுதுதான் மன வளம் வருகிறது. உடல் நலமும் மன வளமும் தான் ஒரு ஆகச்சிறந்த ஒரு அருமையான கற்றல் கற்பித்தலை இங்கே உருவாக்க முடியும். அது எதிர்கால சமூகம் அல்லது எதிர்கால உலகம், இயற்கையை கொண்டாடுகிற இந்த உலகம், மனிதனை கொண்டாடுகிற ஒரு உலகமாக, இசையை, கலையை கொண்டாடுகிற ஒரு உலகமாக, கல்வி கற்றல் மூலமாக அது வரும் என்கிற ஒரு மிகப்பெரும் கனவு இருக்கிறது. அந்த கனவை நோக்கி நகர்வதற்காகத்தான் இந்த ஆய்வு கற்றை நான் அமைத்திருப்பார் நினைக்கிறேன். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அழகு அண்ணாவியை பொறுத்தளவில் மதுரையில் கலைக்கூடம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதனுடைய இயக்குநராக செயல்படக்கூடியவர். மறைந்த அறிஞர் தோப்பாவோடு நேரடியாக பழகி அவருடைய சீடராக விளங்கக்கூடியவர். தன்னுடைய ஏற்புரையில மிக அருமையாக பல செய்திகளை சொல்லி விடைபெற்றிருக்கிறார். அவருக்கு திராவிட புலிகள் ஆய்வுதல் சார்பாக நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, அடுத்து ஐயா டாக்டர் பிரபாகரன் அவர்களுடைய கட்டுரையை பற்றி மருத்துவர் சோமயிலங்கோன் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் பிச்சாண்டார் கோயில் கிராமத்தில் பிறந்தவர். தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்று 1971 அமெரிக்காவுக்கு சென்றவர். பின்பு அங்கேயே சிகாகோவில் பணியாற்ற தொடங்கி தமிழின் மீது பெரும் ஈடுபாடு கொண்டு சிகாகோ தமிழ்ச்சங்கம் மற்றும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஆகியவற்றின் தலைவராக சிறப்பாக பணியாற்றியவர். பெரியாரிகளை தன் வாழ்வியலாக கொண்ட இவர் பெரியார் பன்னாட்டு அமைப்பை நிறுவி 26 ஆண்டுகளாக பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளை நடத்தி வருகிறார். இவ்வமைப்பு வீரமணி சமூக நீதி விருது என்ற பெயரில் உலகில் பல நாடுகளில் சமூக நீதி சார்ந்து இயங்கும் செயல்பாட்டாளர்களுக்கு விருதோடு 1 லட்சம் ரூபாய் வழங்கி பாராட்டி வருகிறது. தமிழ் ஈழம் சார்ந்தும் பல்வேறு பணிகளை முன்னெடுத்தவர். மனிதநேயமே உலகின் எதிர்காலம் என்று உறுதியாக நம்பும் இவர் கொள்கை பணியை முழு வீச்சாக கொண்டு கடந்த வாழ்வினையர் மருத்துவர் சரோஜா அவர்களோடும் குழந்தைகளோடும் அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா சோம இளங்கோன் ஐயா அவர்களை தன்னுடைய ஆய்வுரையை கொடுக்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அருமை தமிழ் நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழும் திராவிட பற்றாளர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். திராவிட பொழில் தமிழ் அந்த இதை காமிக்க முடியுமா? தமிழ் பொன்னி யாராவது? திராவிட பொழில் இதழ் ஒரு ஆராய்ச்சி இதழாக காமிக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் எப்படி செயல்பட முடியும்
என்பதை ஆக்கப்பூர்வமாக வெளிப்படும் கருவியாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றோம். இந்த படம் உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். வள்ளுவர் கோட்டம். வள்ளுவரை எப்படியெல்லாம் உலகிற்கு அறிமுகப்படுத்த முடியும் என்ற சிந்தனையின் வெளிப்பாட்டாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உண்டாக்கியது இந்த வள்ளுவர் கோட்டம். அந்த அரங்கிலே பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. இதன் உள்ளே பல கருத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. இதேபோல் கன்னியாகுமரியிலே வள்ளுவர் சிலை அமைத்து உலகமே போற்றும்படி வள்ளுவரை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே உண்டாக்கப்பட்டது. திராவிட புயல் இதழிலே ஒவ்வொரு அட்டையும் இவ்வாறு சிறப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் நான் இதை பெருமையுடன் இங்கே காண்பிக்கின்றேன். ஒரு இதழ் பல கருத்துக்களை சொல்ல வேண்டும், பலரை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும். இன்றைய பேச்சை கேட்டீர்கள். மரபுக்கலை பற்றி நாமெல்லாம் பல்லாங்குழி விளையாண்டோம், பாரி விளையாண்டோம், எல்லாம் விளையாண்டோம். சின்ன விளையாட்டு பம்பரத்துலேருந்து எல்லாம் பண்ணோம். இன்னும் குழந்தைகள் கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு பொழுது நிற்கும். சாப்பிட்றப்ப கூட நாங்கள் ஊட்டி விட்றோம் பேத்திக்கு, கையில் ஃபோனு இல்லைன்னா படுத்து தான் இருக்குது. இந்த மாதிரி பரம்பரை வந்தது ஐயா சொன்னார்கள், அதை மாற்ற வேண்டும். இந்த மாற்றும் கருவியாக தான் இந்த இதழ் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்று 2 கட்டுரைகள் ஆகுது. ஒன்று பார்த்தீர்கள், இன்னொன்று திருவள்ளுவர் பற்றியது. அதற்கு சரியான ஆளாக தேர்ந்தெடுத்தது ஐயா பிரபாகரன் அவர்கள். முனைவர் பிரபாகரன் அவருடைய தந்தையாரின் வழிகாட்டுதலில் மிகவும் அருமையாக படித்து, ஒரு அண்ணன் போர்ப்படையிலும் இன்னொரு அண்ணன் ஐஏஎஸ்ஸாக பெரிய அதிகாரியாக இருந்தவர். இவருடைய படிப்பு வேற, படித்ததெல்லாம் கணக்கும் மற்றதும். ஆனால் ஆராய்ச்சியெல்லாம் திருவள்ளுவர், சங்க இலக்கியம் அந்த மாதிரி தான். கட்டுரை ஆங்கிலத்தில் இருப்பதால் நான் சிலதை ஆங்கிலத்திலும் சிலதை தமிழ்லையும் சொல்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. அரசு, அமெரிக்க அரசு, நாசா இதிலெல்லாம் பணியாற்றியவர். திருக்குறள் மாநாடு நடத்தியவர், புறநானூறு குறுந்தொகை மாநாடு நடத்தியவர். திருக்குறளை பற்றி படமாக எடுத்து ஆங்கிலத்திலே அது இப்பொழுது மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு படமாக காண்பிக்கப்பட்டு வருகின்றது. வாழ்நாளை அர்ப்பணித்து தமிழுக்காகவும் தமிழ் இலக்கியங்களை பரப்புவதற்காகவும் அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஏராளமாக எழுதியுள்ளார். இதை உலகெங்கும் உள்ள தமிழர்கள், எந்த நாட்டில் தமிழர் இருக்காருன்னு பார்க்கணுன்னா பிரபாகரனோட போய் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கார்களா அப்படிங்கிற அளவுக்கு அவர் எழுதியிருக்கும் அருமையான கட்டுரை. இன்றைய தேவை அதான் முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு அரசுகள் எப்படி நடக்கின்றன, திருக்குறளை பார்த்து அரசு நடத்த ஆரம்பித்தால் உலகம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதுதான் கருத்துரை. மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார். தமிழ் வார்த்தைகளை கூட ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது மிகவும் அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும், அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது எழுதிய கருத்துக்கள் இன்று மக்களாட்சி நடக்கும் பொழுது ஒத்து வருகின்றது என்பதை பார்க்கும் பொழுது நம்மால் வியப்படையாமல் இருக்க முடியாது. A government should be ethical and efficient. எத்திக்கல் அண்ட் எஃபிஷியன்ட். அதை அழகாக சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஸ்க்ரீன் வேண்டாம். அதை ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. இதையெல்லாம் யார் செய்ய முடியும்? அந்த காலத்தில் மன்னராட்சி, இந்த காலத்தில் மக்களாட்சி. மக்களாட்சியில் 3 பிரிவுகள்: லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல். அந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்துச்சா? திருவள்ளுவர் சும்மா எழுதி வச்சுட்டு போகல. வாழ்க்கை முறை, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, ஒரு இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்க வேண்டும் என்ற வாழ்வு முறையைத்தான் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இது எக்காலத்திற்கும் பொருந்துவதாக இருக்கிறது, இந்த காலத்திற்கும் பொருந்தி வருகிறது. அதுதான் முக்கியம். ஒருவன் ஆள்பவன் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. நான் சில எடுத்துக்காட்டுகளோடு சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நமக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றிலன் ஆயினும் கேட்க அகுது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. பெரிய எம்ஏ பிஹெச்டி வாங்கி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களிடம் கேட்டு, ஒரு சிறுவன் ஏன்டா பள்ளிக்கூடம் போகலன்னு கேட்குறாரு. பள்ளிக்கூடம் போனால் நீ சோறு போடுவியா அப்படின்னு அந்த பையன் எதிர்த்து கேட்குறான்.
உடனே அவர் என்ன பண்ணார், நான் சோறு போடுறேன் நீ பள்ளிக்கூடம் போறியான்னு உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர். அந்த மாதிரி யார் சொல்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது, கருத்து தான் முக்கியம். அதே மாதிரி அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. நான் நினச்சி பார்த்தேன், இல்லை இதெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மையா பொய்யா, சும்மா ஒரு பாட்டில் கதை பாட்டி எழுதிட்டு போயிட்டாரா அப்படின்னு பார்த்தேன். இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இது 4 இருந்தது யாருன்னு பார்த்தேன். அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா பெரிய காங்கிரஸ் இமயமலை அடிப்போன்னு கிளம்புனார். அவரை மாதிரி அவரை திட்டினவங்க எல்லாத்துக்கும் பாராட்டுகள் செய்து பெருமைப்படுத்தினார். அவர் he got gold medal in economics, MA economics in University of Madras. The professor was so impressed, he was jumping with happiness after reading that paper அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அவருடைய தன்னுடைய ஆட்சியில் முதல் பட்ஜெட் அது பண்ணுறப்ப அவர் சொல்கிறாரு, நான் அந்த காலத்தில் பொருளாதாரம் படித்தது எனக்கு இன்று உதவியாக இருக்கிறது அப்படின்னு. அவர் அந்த பட்ஜெட் பேச்சே ஒரு அருமையான பேச்சு என்று சொல்வார்கள். இன்னொன்று, தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலம் ஆள்பவர்க்கு. தூங்காமை, கல்வி, துணி உடைமை வேணும் அப்படின்னு பார்த்தேன் நான். உண்மையிலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் எவ்வளோ உழைப்புன்னா ஒரு மனிதத்தன்மைக்கு மேலே உழைப்பு. அவர் கொண்டு வந்த திட்டங்கள், கணினியாகட்டும், தமிழ்நாடு முன்னே இருக்கிறது அப்படின்னா அதுக்கு அடித்தளம் இட்டது அந்த காலத்தில் செய்யப்பட்ட டைடல் பார்க்கும் மற்ற நிறுவனங்களும் தான். இதையெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் பெரிய பெரிய நாடுகள் இருக்கின்றன. அமெரிக்காவில் ஜான் எஃப் கென்னடி இருந்தார், நிலாவுக்கே போகணுன்னு போனார். ஹி வென்ட் டு த மூன், பட் ஹி ஃபெயில்ட் இன் பே ஆஃப் பிக்ஸ். ஒரு சின்ன நாடு கியூபாக்கிட்ட போய் தோற்றார். அதனால் இதெல்லாம் எதுக்காகனா மற்றவங்களையும் சேர்க்கணும். அந்த காலத்தில் 50 குழு 80,000 அதெல்லாம் வச்சு மக்கள் நடத்தியிருக்காங்க, படித்திருக்கிறார்கள். பெரிய பெரிய கல்லூரிகளும் அதுவும் இல்லைன்னா கூட படித்து அறிவாளிகளாக பெண் புலவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் போய் மன்னனிடம் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அறிவுரைங்கிறது திருக்குறளில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. பிரபாகரன் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. நல்ல அறிவார்ந்தவர்களை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு அரசாள்பவன் நல்ல அறிவார்ந்தவர்களை வைத்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அறிவுள்ளவர்களும் அரசாங்கத்துக்கு பயன்படக்கூடியவராக இருக்கணும். சும்மா படித்து பெரிய நோபல் பரிசு வாங்கி பிரயோஜனம் கிடையாது. அது கவர்மெண்ட்டுக்கு பயன்படுதா? ஒரு சமூக தொண்டர், சாதாரண எளிமையாக ஆரம்பித்த ஒரு சமூக தொண்டர் தந்தை பெரியார் அவர்களின் மாணவர் ஆசிரியர் வீரமணி. அந்த காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் காமராஜரிடம் சொல்லி தான் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. கல்வியிலே நாமெல்லாம் வந்ததற்கு முதல் காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவருடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த அரசாங்கங்கள் இருந்த பொழுதும், when MGR was the chief minister, he brought some income level. He fought against him and advised him and changed the rule. அதே மாதிரி when Jayalalitha was chief minister, he brought the 69% reservation protected in the government. அதை விட சிறப்பாக ஒரு அறிவாளியாக இருந்தாலும் எப்படி எளிமையாக இருக்கணுங்கிறதுக்கு அறிஞர் அண்ணா ஆசிரியர் வீரமணி எப்படின்னு கேட்டால், அறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமண சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறார். ஸோ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எவரிபடி ஆல் புட் டுகெதர் த டாக்குமெண்ட் அண்டு ஷோ இட் டு அறிஞர் அண்ணா. அண்ணா சொல்லிட்டாரு, போய் பெரியார்கிட்ட காமிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வாட் டஸ் பெரியார் நோ தட் த அண்ணா டஸ் நாட் நோ அப்படின்னு ரொம்ப கிண்டலாக பேசுனாங்க. நேரம் ஆகிடுச்சு, டைம் இல்லைன்னாங்க. அதெல்லாம் முடியாது, காமிச்சிட்டு வாங்கன்ட்டார். சரின்னு போய் காமிச்சிட்டு ஆசிரியர் வீரமணி கொண்டாந்து காமிக்கிறாரு. என்னையா ஐயாட்ட காமிச்சியா? ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். என்னையா சொன்னார்? என்ன திருத்தம் சொன்னார்? இந்த திருத்தம் சொன்னார், படியா. டையிங் எ தாலி அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் கார்லண்டுன்னு இருக்குது. அதை மாற்றுறாரு தந்தை பெரியார் அவர்கள். ஆறுன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் ஐ ஹாவ் டு சே இட் ஃபார் ரெக்கார்ட். படிக்காதவர்கள் என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டிருந்த தந்தை பெரியார் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த நுணுக்கத்தை கண்டுபிடித்து சொன்னதை அறிஞர் அண்ணா அவர்கள்
என்னய்யா நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நீ எம்ஏ பிஎல் பாரியா, பெரியார்னா பெரியார் தாயா அப்படின்னு வியந்தாராம். அந்த மாதிரி அறிவுடையவர்கள் சொல்வதை கேட்கும் தன்மை இருக்க வேண்டும். இன்றைக்கி வந்து சொல்கிறத கேட்குறது நம்ம பிள்ளைங்களே ரெடி, நம்ம சொல்கிறத கேட்குறது பிள்ளைங்கள தயார் கிடையாது. அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அந்த நிலைமையில் இன்றைக்கு திருக்குறள் ரெலவெண்ட்டா, எப்படி ரெலவெண்ட்டுன்னு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். ஒன்றுலேயும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. ஹாப்பினஸ், வாட் இஸ் த பாட்டம் லைன், எவரிபடி ஷுட் பி ஹாப்பி, தட்ஸ் த ஒர்க் ஆஃப் த கவர்மெண்ட். அதை ஆராய்ந்து தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்குள்ளே சென்று அந்த கலாச்சாரத்தை எல்லாம் அறிந்தவர், பெரிய அறிஞர். அவர் எழுதுகிறார், அமெரிக்கா, when he wrote the Constitution, he said, pursuit of happiness is a fundamental right. Pursuit of happiness. அதுதான் முக்கியம். ஒரு நாடு நல்லா இருக்கான்னு பார்க்கணுன்னா அது என்னன்னா, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அரசு உதவி செய்கிறதா. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து குழல். இது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக மொழிபெயர்த்திருக்காரு. அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பே ரொம்ப அருமையாக இருக்குது, சிறப்பானது. அந்த 10 கட்டளைகள் என்ன? அந்த காலத்தில் யாராரும் கட்டளைகள், கடவுள் வந்து நேராக கட்டளைகள் கொடுத்தாரெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கட்டளைகள் கிடையாது. ஒரு மனிதர் எழுதி வைத்தது தான் உண்மையான கட்டுரையாக இன்றும் அரசிற்கு தேவையாக இருக்கிறது என்பதை முக்கியமாக, let virtue guide all actions and discussions for the government. Continuously seek knowledge. Be ethical and have wise advisors. Judgment should be impartial. Nature of crime should be examined and given, deterring future wrongdoing. Final punishment should be measured and fair. ஒரு நாடு பற்றி சொன்ன நான் இப்போ, உருபசியும் ஓ பிணியும் செருபகையும், அந்த பனி இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் யானையை வச்சு போராடிச்சான்னு சொல்கிறான், யானையிலே பரிசு கொடுத்துருக்கான். அந்த மாதிரிலாம் இருந்த நாடு இன்று மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தது. இப்பொழுது ஐயா சொன்னது மாதிரி உணர்ச்சி பூர்வத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது எப்படி வெளிவருகிறது என்பதை, அவர் யாரை துணை கொண்டு ஆட்சி செய்ய போகிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. The government should acquire, develop, protect and wisely manage the resources for the benefit of the people. Healthy, free from hunger and disease and able to pursue a fulfilling life. Promote agricultural prosperity. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். Always remember, no matter how prosperous the nation may be, it is meaningless without good governance. அதற்கு பல எடுத்துக்காட்டுகள், வெனிசுவேலா, நார்த் கொரியா, பல நாடுகள், நைஜீரியா, பெரிய மண்வளம், நல்ல வளம் நிறைந்த நாடு, கொள்ளையடிக்கப்படுகிறது, மக்கள் பட்டினியால் சாவறார்கள். இன்று உலகத்திலே பசி, பட்டினி, கொடுமை குழந்தைகளை மிகவும் பாதிக்கிறது. 3 லட்சம் தமிழர்கள் ஒரே மாதத்தில் கொல்லப்பட்டார்கள் ஒரு மத வெறியினால். இன்று காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய கடமை, திருவள்ளுவரை ஆங்கிலத்திலும் மற்ற மொழிகளிலும் ஐயா படம் எடுத்து காண்பித்து உலகுக்கு அனுப்பதை நாம் பரப்ப வேண்டும். நம்முடைய தமிழர்கள் அல்லாத மற்ற நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் மூலமாக இந்த மனிதகுலம் பெருமையுற வேண்டும், மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். அதற்குத்தான் திருக்குறள் வந்து ஒரு வழிமுறை, வாழ்வு முறை, ஒரு நூல் அல்ல. அது ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்க வேண்டிய கடமை என்பதை மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அவரை இப்பொழுது அன்புடன் அழைத்து ஏற்புரை தருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஆய்வுரைங்கய்யா, நன்றி. அமெரிக்காவில் 50 ஆண்டுகள் என்று ஒரு அருமையான நூலை கொடுத்தது போல இன்னும் பல நூல்களை நாங்கள் தர வேண்டும் என்பதை சொல்லி, ஐயா நம்முடைய பிரபாகரன் அவர்களை பொறுத்தளவில் திருக்குறள் மேலும் சங்க இலக்கியத்திலும் மிக ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள். தமிழ்நாட்டில பிஎஸ்சி, எம்எஸ்சி மேத்ஸ் முடித்துவிட்டு பிஎஸ்சிஎஸ் என்று நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் பணியாற்றிய இடங்களெல்லாம் வெவ்வேறு வகையான அறிவியல் துறை சார்ந்து, இராணுவம் சார்ந்து இருந்தாலும் கூட
சங்க இலக்கியத்திலும் திருக்குறளிலும் இருக்கக்கூடிய அவருடைய ஆழ்ந்த ஈடுபாடும் அந்த விருப்பமும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பை தருகிற அளவுக்கு இருக்கிறது. ஐயா அவர்கள் ஆங்கிலத்திலே திருக்குறளை பற்றி 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். தமிழிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதுவரை திருக்குறளை பற்றியும் சங்க இலக்கியத்தை பற்றியும் 17 புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக நம்முடைய இணையத்தில் மற்ற இடங்களில் சங்க இலக்கியங்களை பேசக்கூடிய ஒரு அருமையான ஆளுமை அவர். அவருடைய அந்த திருக்குறள் உரை என்பதே மற்றவர்களிலிருந்து மிகவும் வேறுபட்டு சங்க இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்திருப்பது என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லி ஐயா பிரபாகரன் அவர்களை உரையாற்ற வருமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கட்டுரையை ஆய்வு செய்து அருமையான ஒரு ஆய்வுரையை வழங்கிய மருத்துவர் இளங்கோவன் அவர்களுக்கு நன்றி. திராவிடப்பொழில் ஆசிரியர் குழுவுக்கு நன்றி. இந்த கட்டுரையில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வள்ளுவருடைய கருத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதியிருந்தாலும் அது இன்றைக்கும் பொருந்தும், எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். பல காலமாகவே உலகத்தில் பசி, பட்டினி, வன்முறை இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகள் போர் இல்லாமல் இல்லை. எந்த பீரியட்லேயும் ஒரு 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் ஆட்சி செய்தவர்கள் தான் காரணம். ஆட்சி ஒழுங்காக இருந்தால் நாடு ஒழுங்காக இருக்கும். ஒரு ஆட்சினா எப்படி இருக்கணும்னா, குடியாட்சியாக இருந்தாலும் முடியாட்சியாக இருந்தாலும் அதில் 3 பிரிவுகள் உண்டு. எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் அண்ட் த ஜுடிஷியரி பிரான்ச். இந்த லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் அது அந்த காலத்தில் கிடையாது, முடியாட்சி காலத்தில் இல்லை. மன்னன் இந்த 3 துறைகளுக்கும் மன்னன் தான் தலைவன். எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச், ஜுடிஷியரி பிரான்ச், 3க்கும் மன்னன் தலைவனாக இருந்தால் இந்த காலத்தில் நம்ம மக்களாட்சி. மக்களாட்சியில் முக்கியமாக பார்க்க வேண்டியது லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச். லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் கன்சிஸ்ட் ஆஃப் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் எலெக்டட் பை த பீப்புள். மக்கள் சரியான ஒருவனை தேர்ந்தெடுக்காவிட்டால் அந்த ஆட்சி நிலையாக சரியாக இருக்க முடியாது. அதுதான் பிளாட்டோ சொல்லுகின்ற பொழுது, யார் ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்றால் ஃபிலாசபர் ஷுட் பி அ கிங் அப்படின்னு சொல்கிறான் பிளாட்டோ. அது வள்ளுவர் பிளாட்டோ ஷுட் பி அ கிங்னு சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓவர் இஸ் த கிங் ஷுட் லேர்ன். அதனால தான் கல்வியை முக்கியமாக சொல்கிறார். அக்பர் போன்றவங்களாம் 13 வயசில் பதவிக்கு வந்தவர். அவருக்கு கல்வி அறிவெல்லாம் கிடையாது அக்பருக்கு. ஆனாலும் அவருக்கு நவரத்னா ஒரு குழு, அந்த குழுவை வைத்து அவர் சொல்வதை கேட்டு பெரியாரை துணை கொண்டு தான் ஆட்சி நடந்தது. அதுபோல் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலையும் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பதவி மாற்றம், அரசியல் மாற்றங்கள் நடந்தது. ஆனாலும் ஆட்சி ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்றால் பெரியவர்களை எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்று தெரிந்தவர்களை, அல்லது எப்படி ஆட்சி ஒழுங்காக நடைபெற்றது என்பதை தெரிந்து அதை பின்பற்றி நடக்க வேண்டும். கல்வி முக்கியம். அதுபோல் ஒரு ஆட்சி என்றாலே அதனுடைய அடிப்படையான கொள்கை மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான், அது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மக்களுக்கு தேவையான கல்வி வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய மருத்துவம், மற்ற செல்வம் எல்லாமே இருக்க வேண்டும். செல்வத்தை பற்றி சொல்லுகின்ற போது வள்ளுவர் சொல்லுகிறார், ஒரு மன்னன் அரசன் ஆட்சியில் இருப்பவன் செல்வத்தை உருவாக்க வேண்டும். தள்ளா விளைவுகளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு என்கிறார். நல்ல அறிஞர்கள் போன்ற நாட்டில் செல்வத்தை உருவாக்க வேண்டும். எப்படி செல்வத்தை உருவாக்க என்றால், தொழில் முனைவோர்கள், இந்த காலத்தில் தொழில் முனைவோர்கள் இருந்தால்தான் செல்வத்தை உருவாக்க முடியும். அதனால தான் இப்போ ஸ்டாலின் அவர் பதவிக்கு வந்த உடனே பல இடங்களுக்கு சென்று பல தொழில் முனைவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பல புதிய தொழில் ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறார். அதுபோல் மக்களுக்கு கல்வி, மக்களுக்கு மருத்துவம், இது எல்லாவற்றிலுமே கடந்த 5 ஆண்டுகளில் பல முன்னேற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இது போன்ற முன்னேற்றங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். எல்லா துறைகளிலுமே இந்த 3 துறை, லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச், எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் அண்ட் ஜுடிஷியரி பிரான்ச், எல்லாவற்றிலையுமே ஊழல் இல்லாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த ஊழல் தான் எல்லாவற்றையும் கெடுக்கிறது. அந்த ஊழல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் மக்களை பொறுத்தது. மக்களுக்கு நாம் தொடர்ந்து பரப்புரை செய்ய வேண்டும். எப்படி ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டும்,
என்பது மக்களுக்கு சென்றடைய வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு எது தேர்தலிலே தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதுபோல் மக்களும் பொருளுக்காகவோ அல்லது அவர் கொடுக்கக்கூடிய பரிசுகளுக்காகவோ வாக்களிக்கக்கூடாது என்பதெல்லாம் மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். மக்களில் தான் அதிகாரம் இருக்கிறது. மக்கள் சரியாக அதிகாரத்தை பயன்படுத்தாவிட்டால் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. முக்கியமாக ஒரு குறளில் வள்ளுவர் சொல்கிறார், ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லாத நாடு. அந்த வேந்த அமைவு இல்லாத நாடு தான் பல நாடுகளில் மருத்துவர் இளங்கோவர் சொன்னது போல் பல நாடுகளில் அப்படித்தான் இருக்குது. தமிழ் இந்தியாவிலும் அப்படித்தான் பல மாநிலங்களில். அதனால் இந்த புதிய அரசெல்லாம் வந்தபோது நாம் அதை திட்டவட்டமாக சரியான முறையில் ஆட்சி நடைபெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த 10 விதிமுறைகள், இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், வள்ளுவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை பலரும் படிக்க வேண்டும். வள்ளுவருடைய கருத்துக்கள் என்றைக்கும் பொருந்தும், என்றைக்கும் பொருந்தும், எந்நாட்டுக்கும் பொருந்தும். இந்த கட்டுரையை பற்றி ஆய்வு செய்வதற்கு, அந்த ஆய்வு ஏற்புரை வழங்கியதற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க. அருமையான கட்டுரையை கொடுத்து அது குறித்தும் தாங்கள் உரையாற்றியது மிக்க மகிழ்ச்சி இருக்கிறது.